My dear students, welcome back to Nurses Profile channel. உங்களோட மார்க் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு உங்களுக்கு மார்க் வரல, கட் ஆஃப் இல்லனா நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நம்மளோட பாராமெடிக்கல் கோர்சஸ்ல கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் வேலை வாய்ப்போட இருக்குது. சோ இந்த வீடியோல நம்ம சேஃபஸ்ட் கட் ஆஃப் 2026 அகாடமிக் இருக்கு என்ன அப்படிங்கறது பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்க கட் ஆஃப் இப்போ உங்க கையில இருக்கும். நீங்க கட் ஆஃப் என்ன பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை பார்த்து உங்களோட கட் ஆஃபை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்மளோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. சோ இதுல நான் 4 கேட்டகரியா டிவைட் பண்ணிருக்கிறேன். உங்களோட கட் ஆஃப் வந்து இதுல எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல என்ன கோர்ஸ் கிடைக்கும், என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறேன். சோ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாக்டா இது மாதிரி தான் உங்களுக்கு கோர்ஸ் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அப்ராக்சிமேட்டா ஒரு தோராயமா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் இதுல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கிறேன். சோ கேட்டகரி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 200வது கட் ஆஃப்ல இருந்து 175வது கட் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரி 1ல வருவீங்க. சோ கேட்டகரி 1ல வந்துட்டாலே உங்களை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்தவரை நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். சோ இதுல இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க நம்மளோட பாராமெடிக்கல் உள்ள 19 கோர்சஸையுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எய்ம் பண்ணலாம். ஆனா நீங்க பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 178க்கு மேல இருக்கிறது நல்லது. 180க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் 175க்குள்ள உங்களோட கட் ஆஃப் இருக்குதுன்னா நீங்க சேஃபர் சூன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 19 டிகிரி கோர்சஸ்ல நீங்க எந்த கோர்சஸ் ட்ரை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டாப் மோஸ்ட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், பிரைவேட் காலேஜ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிஎஸ்ஜி, பிபிஜி, கேஎம்சிஹெச் அண்ட் வேலம்மாள், அப்பல்லோ இந்த மாதிரி பட்ட டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் இந்த கட் ஆஃப்ல நீங்க இருக்கிறீங்கன்னா கிடைக்கும். டாப் மோஸ்ட் ஃபார்மாடி காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கிடைக்கும். எந்த ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களோட கட் ஆஃப் 175க்குள்ள இருந்தா கிடைக்கும். அடுத்து கேட்டகரி 2 உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 174ல இருந்து 160க்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸும் பிரைவேட் காலேஜஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பிரைவேட் காலேஜஸ் பொறுத்தவரை டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் 160க்கு உள்ள இருந்தாலே கிடைக்கும். பட் 174ல இருந்து 160க்குள்ள இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி, கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஏஎஸ்எல்பி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, நியூட்ரிஷன், ரேடியாலஜி, அதே மாதிரி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, எம்எல்டி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் நமக்கு செகண்ட் ரவுண்ட்ல வரும். அதுல நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த கோர்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப் 170க்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் எய்ம் பண்ணணும். உங்களோட கட் ஆஃப் 170க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ் எய்ம் பண்ணக்கூடாது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. டாப் ஃபார்மாடி காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கிடைக்கும், டிப்ளமோ கோர்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கேட்டகரி 3 எடுத்துக்கிட்டோம்னா 159ல இருந்து 130 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கேட்டகரி 3ல வருவீங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்ல. செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். டாப் மோஸ்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜஸ் கிடைக்காது. பட் நார்மலா உள்ள காலேஜஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 15 கோர்சஸ்க்கு நமக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அந்த காலேஜஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எய்ம் பண்ணலாம். ஃபார்மாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேட்டகரி 4 நான் வந்து என்னோட கட் ஆஃப் பிலோ 130க்கு கீழே இருக்குது அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு இந்த 15 கோர்சஸ்க்கு பிரைவேட் காலேஜஸ் இருக்குல்லையா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நமக்கு மாப்அப் கவுன்சிலிங்னு ஒண்ணு நடத்துவாங்க. இந்த மாப்அப் கவுன்சிலிங்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. இந்த மாப்அப் கவுன்சிலிங்ல கூட சில நேரம் நமக்கு நல்ல பிரைவேட் காலேஜஸ் வந்து லோ கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸும் சில நேரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத உங்களோட கட் ஆஃப் வச்சு பேஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரீங்கன்னா சேஃபர் சூன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். செகண்ட் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ்க்கு நீங்க கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கும். பட் டாப் மோஸ்ட் கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. தேர்ட் அண்ட் ஃபோர்த்
கேட்டகரியில வரீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலரா நம்மளோட சேனல்ல கொடுத்துட்டே இருக்கோம். மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ.